நல கூட்டணியின் தேர்தல் பரப்புரை கடலூரில் தற்போது தொடங்கியுள்ளது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரின் பெயரையும் தனித்தனியே விடுத்து உரையாற்ற வேண்டும் என்று எனக்கு ஆவல். ஆனால் இந்த பயணம் நாகப்பட்டினத்திலே போய் பொதுக்கூட்டத்திலே முடிய வேண்டும். இன்றைக்கு கடலூர் மாவட்டம், நாகை மாவட்டம், 2 மாவட்டங்களிலும் இன்றைக்கு இந்த மாற்று அரசியல் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறோம். இதற்கடுத்து சிதம்பரத்திலே மாபெரும் பொதுக்கூட்டம், அதனைத் தொடர்ந்து சீர்காழி வழியாக மயிலாடுதுறையிலே மக்களை சந்திக்கிறோம். அதன் பின்னர் காரைக்கால் வழியாக நாகப்பட்டினம் சென்று பொதுக்கூட்டத்திலே பங்கேற்க வேண்டியிருக்கிறது. ஆகவே சுருக்கமாக செய்திகளை பகிர்ந்து கொள்வது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. நாம் கடலூரிலிருந்து நம்முடைய பிரச்சார பயணத்தை தொடங்குகிறோம். அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய மக்கள் நல கூட்டணியின் பிரச்சார பயணம் கடலூரில் அச்சாரமிட்டு தொடங்குகிறோம். கடலூரிலிருந்து தொடங்குவதே நம் கூட்டணியின் வெற்றிக்கு ஒரு அடையாளம் என்று சொன்னார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடலூர் என்பது வெறும் மாவட்டம் அல்ல, விடுதலை சிறுத்தைகளின் மானங்காத்த மாவட்டம் என்று நான் சொல்லுவேன். கடலூர் விடுதலை சிறுத்தைகளின் கோட்டை என்று நான் முழங்குவேன். எத்தனையோ இடங்களில் நாம் போட்டியிட்டாலும் முதலாக திருமாவளவனை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். எத்தனையோ இடங்களில் நாம் போட்டியிட்டாலும் முதலாக திருமாவளவனை நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வைத்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்த இயக்கத்தின் விதை மதுரையிலே வீழ்ந்தாலும், இந்த இயக்கத்தின் வேர் அடிமரம் மதுரையிலே இருந்தாலும், இந்த இயக்கத்தின் விழுதுகள் கடலூர் மாவட்டத்திலே வலுவாகி இருக்கிறது, விரிந்து பறந்து வளர்ந்து இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட கடலூர் மாவட்டத்திலிருந்து நம்முடைய மாற்று அரசியல் எழுச்சி பயணம் தொடங்குகிறது. நேற்று நாம் புதுச்சேரியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், அது பொதுக்கூட்டம் என்பதை விட மாநாடு என்று சொல்ல வேண்டும், 2வது மாநாடு. மதுரையிலே நடந்தது முதல் மாநாடு, புதுவையிலே நடந்தது 2வது மாநாடு என்று சொல்லத்தக்க வகையிலே நடந்தது. இன்றைக்கு நாம் இங்கே ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்குகிறோம், அவ்வளவுதான். அதற்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிற நீங்கள் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதை சான்றுபடுத்துகிற வகையிலே, உறுதிப்படுத்துகிற வகையிலே திறந்திருக்கிறீர்கள். பெரிய கட்சிகள் இன்று இங்கே அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்னார், பெரிய கட்சிகளோடு கூட்டணி என்பதை விட மதிமுக என்கிற பெரியார் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். சமூக நீதி கோட்பாட்டிலும் சரி, சிறுபான்மையினரின் நலன்களிலும் சரி, ஈழத் தமிழர்களின் விடுதலை என்கிற அந்த களத்திலும் சரி, இன்றைக்கு பெரியார் கொள்கையில் உறுதியாக இருந்து போராடுகிற ஒரு இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அத்துடன் நம்முடைய கூட்டணி அமைந்திருப்பது நமக்கு பெருமை. நெஞ்சியர்த்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டணியை எப்படியாவது சிதற வைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அவர்களின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவை 100 விழுக்காடு ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நாம் தேர்தலை சந்திக்கப் போவது மக்கள் நல கூட்டணியில் தான். அதிலே எந்த ஊசலாட்டமும் இல்லை, எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லை என்பதை நாம் தெளிவாக வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற 9 தொகுதிகளிலும் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். மக்கள் நல கூட்டணி 9 தொகுதிகளையும் கடலூர் மாவட்டத்தில் கைப்பற்றியது என்று தேர்தலுக்கு பிறகு செய்து வர வேண்டும். அதற்கேற்ற வகையில் கம்யூனிஸ்டுகளோடும்
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இணைந்து இன்றே தேர்தல் பணியை நாம் தொடங்க வேண்டும். இன்னும் யாரும் கூட்டணியே அமைக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை இணைப்பது, யார் வருவார்கள் என்று மற்ற கட்சிகள் எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் இதோ நாங்கள் கூட்டணி அமைத்து விட்டோம், இதோ நாங்கள் பிரச்சார பயணத்தை தொடங்கிவிட்டோம் என்று கடலூரில் இருந்து நம்முடைய பயணம் தொடங்குகிறது. மாற்று அரசியல், மாற்று பாதை என்பதுதான் இந்த கூட்டணியின் மிக முக்கியமான முழக்கம். மாற்று அரசியல் என்பதை ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால், விளிம்பு நிலை மக்களுக்கும் அதிகார பகிர்வு என்பதுதான் மாற்று அரசியல். ஒடுக்கப்பட்டவர்கள் வெறும் ஓட்டு போடுகிற கும்பல் அல்ல, சிறுபான்மை மக்கள் வெறும் ஓட்டு போடுகிற கும்பல் அல்ல, உழைக்கிற பாட்டாளி வர்க்கம் வெறும் ஓட்டு போடுகிற கும்பல் அல்ல, ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சமூகம். எப்படி ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது? மாற்று அரசியலின் அடிப்படை அதுதான் அடங்கி இருக்கிறது தோழர்களே. கூட்டணி ஆட்சி அமைப்பது மாற்று அரசியலின் அடிப்படை. என்னுடைய பிறந்தநாள் விழாவிலே பேசுகிற போது தோழர் ஜிஆர் அவர்களும் அண்ணன் முத்தரசன் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் சொன்னார்கள், நமது கூட்டு இயக்கம் ஒரு நாள் கூட்டணியாக மாறும், நம்முடைய கூட்டணி ஒரு நாள் தமிழகத்தின் ஆட்சியை கைப்பற்றும், தமிழகத்தின் ஆட்சியை மக்கள் நல கூட்டணி கைப்பற்றுமையானால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலரும் என்று சொன்னார். ஒரு கட்சி ஆட்சி முறை உதிர வேண்டும், கூட்டணி ஆட்சி முறை வளர வேண்டும். இதுதான் மாற்று அரசியல். அந்த மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாம் இந்த 3 மாத காலமும் இரவு பகல் உழைக்க வேண்டும், கத்துஞ்சாமல் உழைக்க வேண்டும், களைப்பு பாராமல் உழைக்க வேண்டும். உறங்கினாலும் சரி, விழித்திருந்தாலும் சரி, ஆட்சியை கைப்பற்றுவது என்கிற கனவோடு நாம் களப்பணியாற்ற வேண்டும். அதற்கான தருணம் இது, அதற்கான நேரம் இது, அதற்கான காலம் இது. எப்போதும் போல ஏனோதானோ என்று நாம் தேர்தலை சந்திக்க கூடாது. இதுவரையில் யாரோ போட்ட களத்தில் நின்றோம், இப்போது நாமே களம் அமைத்து இங்கு நிற்கிறோம். யாரோ போட்ட மேடையில் நின்றோம், இப்போது நாமே மேடை போட்டு அரசியலை செய்கிறோம். இதுவரையில் யாரையோ ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதற்காக வேலை செய்தோம், இப்போது மக்களை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதற்காக நாம் வேலை செய்கிறோம். எனவே தோழர்களே, கடந்த காலங்களில் தேர்தலை சந்தித்தது வேறு, இந்த தேர்தல் முற்றிலும் வேறு. இப்போது நீ உனக்காக வேலை செய்கிறாய், இதற்கு முன்பு யாருக்காக வேலை செய்தோம், இப்போது நாம் நமக்காக வேலை செய்கிறோம். அந்த உணர்வோடு நாம் களத்திலே கைகோர்த்து நிற்போம். எப்போதும் இந்த ஏழை எளிய மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, உழைக்கிற மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பெண்களுக்காக, சிறுபான்மையினருக்காக பாடுபடக்கூடிய இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இடதுசாரிகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் இயற்கையாய் இணைந்திருக்கிறோம். யாருடைய வாக்கு வங்கி அல்லது பணம் அல்லது பிறருடைய செல்வாக்கு என்கிற அடிப்படையிலே நாம் இணையவில்லை. நாம் இந்த நாட்டின் மக்களை காப்பாற்றுவதற்கு, நாட்டை காப்பாற்றுவதற்கு, மதுவில் இருந்து இந்த மக்களை மீட்பதற்கு, சாதியவாத மதவாத சக்திகளின் வெறுப்பு பிரச்சாரத்தில் இருந்து இந்த நாட்டை அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு உறுதியேற்றுக் கொண்டு குறைந்தபட்ச பொது செயல் திட்ட அறிக்கையை வெளியிட்டு இன்றைக்கு நாம் களத்திலே இறங்கியிருக்கிறோம். பொதுமக்களின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் நம்முடைய களப்பணி அமைய வேண்டும். ஏன் மக்கள் நல கூட்டணியை ஆட்சி அமர்த்தக்கூடாது என்று கட்சி சாராத மக்கள் நினைக்கக்கூடிய வகையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் மக்களை சந்திக்க வேண்டும், வீடு வீடாக சென்று சந்திக்க வேண்டும். நீங்களே துண்டறிக்கைகளை அச்சிட்டு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய பணி. இன்னும் இருக்க இந்த 2.5 மாத காலத்தில், பிப்ரவரி ஓடிவிட்டது, மார்ச் ஏப்ரல் தான். இந்த 2.5 மாத காலத்தில் ஊனின்றி உறக்கமின்றி கண் துஞ்சாமல் களப்பணி ஆற்றுவதே நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நாம் பணியாற்றுவோம். கொளுத்தும் வெயிலிலும் இவ்வளவு பேர் திரண்டு வந்து இந்த மாபெரும் பிரச்சார பயணத்தை தொடங்கி வைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் தேர்தல் களத்தில் சந்திப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஜிஆர் அவர்கள் உரையாற்றுவார். இங்கு நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய மக்கள கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான அருமை தோழர் வைகோ அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் புண்ணியத்தோல் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜெய ராமலிங்கம் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் மணிவாசன் அவர்களே, விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய நிர்வாகிகள் முரளிவேந்தன் அவர்களே, கதிர்வாணன் அவர்களே, திருவாரூரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தாமரசன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் மக்களோட கூட்டணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி நாம் 4 கட்சிகள் ஒன்று சேர்ந்து மக்களோட கூட்டு இயக்கத்தை உருவாக்கிய அந்த தேதியிலிருந்து சிலர் சொன்னார்கள், இந்த 4 கட்சிகள் ஒன்றாக இருக்காது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கோ சென்றுவிடும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேறு இடத்தில் சென்றுவிடும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது, விடுதலை இருக்காது என்று பல பேர் சொன்னார்கள். 7 மாதங்கள் அல்ல, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுகவை வீழ்த்தக்கூடிய அத்தகைய மகத்தான கடல் ஆற்றுவதற்கு ஒற்றுமையாக இருப்போம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் சொல்லக்கூடிய அவங்க என்ன செய்யறாங்க? திமுக தலைவர்கள் கருணாநிதியை பொறுத்தவரையில் அந்த கட்சிக்கு யார் என்ன கூட்டணிக்கு ஆள் வரல, யாரும் திமுகவை சீண்டல, கிராமத்தை சொல்லுவாங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று கலைஞர் கடையை விரிச்சிட்டாரு. எந்த கட்சியும் வரல, யாரும் கூட்டணிக்கு வரல, அவர் விரக்தியின் விளிம்பில் இருந்து மக்கள் கூட்டணி ஒற்றுமையாக இருக்காது சொல்லுகிறார். நாங்கள் மீண்டும் சொல்ல விரும்புகிறோம், மக்கள் கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல, தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டு இயக்கம் அல்ல. தமிழகத்திலே ஊழலை ஒழித்து, மதுபான கடைகளை ஒழித்து, வகுப்பாயத்தை இளைஞருக்கு சாதி கொடுமைக்கு ஒற்றிப்புள்ளி வைத்து இங்கு மகத்தான ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த மகத்தான கூட்டணி உருவாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழகத்தினுடைய மக்களை பாதிக்கூடிய முக்கியமான பிரச்சனை அது திராவிட முன்னேற்ற கழகமா? இங்கே முத்தரசு அவர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் குடும்பமே ஊழல் வழக்கு சந்தித்து வருகிறது. அவருடைய துறவியார் மீது ஊழல் வழக்கு, மகள் கனிமொழி மீது ஊழல் வழக்கு, பேரங்கள் மாறன் சகோதரர் மீது ஊழல் வழக்கு, அந்த கட்சியை சார்ந்த ராஜா மீது ஊழல் வழக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அங்க ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆளுங்கட்சியான அதிமுக இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது ஊழல் வழக்கு அங்கே உச்சநீதிமன்ற மேல்முறையீடு விசாரணை நடந்து வருகிறது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அங்கே ஊழல் வழக்கு தண்டிக்கப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா அந்த பக்கத்து ரூம்ல அதிமுக முதலமைச்சர் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவும் ஜெயிலுக்கு போறாங்க. சில 2 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் கட்சிகளை தேர்தலிலே விரட்டுவோம், தோற்கடிப்போம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத சமீபத்தில் மதுரை மாநகரம் இருக்கிறது, மதுரை மாவட்டத்தில் கிரனைட் கொள்ளை என்று வருகிற போது கொள்ளையா கொள்ளை என்று அந்த கொள்ளையை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட சகாய விசாரணை கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, கடந்த 20 ஆண்டு காலமாக அங்கே மதுரை மாவட்டத்தில் கிரனைட் வெட்டி எடுக்கப்பட்டு கொள்ளை போகிறது, முறைகள் நடக்க சொல்கிற போது 20 வருஷம் யாரெல்லாம் ஆட்சி இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை ஆட்சி இருந்தது. கருணாநிதி 2 முறை முதலமைச்சராக இருந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அந்த 20 ஆண்டு காலமாக கிரனைட் முறைகேடு நடைபெறுகிறது.
எவ்வளவு தெரியுமா? 20 ஆண்டு காலமாக அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 1,06,000 கோடி. அந்த 1,06,000 கோடி அரசுக்கு வருவாய் வந்திருந்தால் டாஸ்மாக் தேவையில்லை, மதுபான கடைகள் தேவையில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, விடுதலை இயக்கத்தை சார்பாக சொல்லுகிறோம். அடுத்து மக்கள் கூட்டணி என்பது ஆட்சிக்கு வருகிற போது உறுதியாக சொல்லுகிறோம், ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல, ஊழல் செய்து சம்பாதித்த அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் என்பதை இதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஊழல் பிரச்சனை மட்டுமா? உங்களுக்கு தெரியாத பக்கத்து மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் சிங்கச்சேரம் மருத்துவக் கல்லூரியில் 3 ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களே. அந்த மருத்துவக் கல்லூரியில் அடிப்படை கட்டுமானம் கிடையாது, கைப்படம் கிடையாது, லேபு கிடையாது என்ற வசதி இல்லாத அந்த மருத்துவக் கல்லூரிக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அங்கு மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்திருக்கக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியது. அதிமுக ஆட்சி நடைபெறுகிற போது அடிப்படை கட்டுமானம் இல்லாத அந்த மருத்துவத்துறை நடத்துவதற்கு அதிமுக அனுமதி வழங்கியிருக்கிறது. மக்கள் கூட்டணி சார்பாக சொல்லுகிறேன், அந்த 3 மாடுகள் தற்கொலைக்கு குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டியவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி, அதிமுக அமைச்சர் ஜெயலலிதா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த அந்த அன்புமணி ராமதாசும் அந்த குற்றவாளி நிற்க வேண்டிய மக்கள கூட்டணியை பொறுத்தவரையில் ஊழலை ஒழிப்போம், மதுபான கடைகளை மூடுவோம், சாதி பேதமற்ற சமூகத்தை அமைப்போம், வகுப்பாத்து எதிர்ப்பவர் சொல்கிற போது நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். 2 ஊழல் கட்சிகளில் யாரையும் அனுமதிக்க முடியாது. ஊழலை எதிர்ப்பது சிறுசல்ல. சொல்ல போனால் இங்கே அதிமுக ஊழல் வருகிற போது அது கடந்த திமுக ஆட்சியிலே அது நடந்த ஊழலோடு அதிகமான அதிமுக நடைபெறுகிறது. மக்கள் கூட்டணி சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், ஊழல் கட்சிகளை விரட்டுவீர்களா? ஊழல் கட்சிகளை விரட்டுவீர்களா? மக்களோட கட்சிகளை விரட்டுவீர்களா? மக்களை கூட்டி ஆட்சி அமைத்துவீர்களா? திருமாவளவன் சுட்டிக்காட்டியது போல் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைக்க முடியாமல் நான் கடைபிடித்தான் கொள்வார்கள் சொல்லக்கூடிய அடிப்படையிலே திணறிக் கொண்டிருக்கிற போது கூட்டணி அமைத்தது மட்டுமல்ல, தேர்தல் பிரச்சாரத்தையே கடவுளை துவக்கிவிட்ட மக்கள் கூட்டணி என்பது ஒரு ஊழலற்ற தமிழகம், வளமான தமிழகம், மதுபான கடைகள் இல்லாத தமிழகம், சாதி மோதல் இல்லாத, தீண்டாமை கொடுமை இல்லாத தமிழகம் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக, ஆட்சி மாற்றத்திற்காக, மாற்று பாதைக்காக ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக தேர்தல் பிரச்சார துவக்க பயணத்தை மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் இறுதியாக்குவார். சுட்டரித்து கொளுத்துகின்ற நெருப்பு வெயிலா அல்லது தன்னொளி வீசுகிற பால் வெளிச்சம் தரும் பௌர்ணமி நிலாவா என்று ஆச்சரியப்பட வைக்கின்ற விதத்தில் மாலை நேரத்தில் மந்தமாரதம் வீசுகிற பொழுதில் தென்றல் நந்தவனத்துக்குள்ளே நுழைந்து நம்மை தழுவி செல்வதை போன்ற ஒரு சுகந்தமான சூழலில் பல்லாயிரக்கணக்கிலே திரளுவதைப் போல கடலூர் திணறியது, உழவர் மைதானம் திணறியது.
திடுக்கிடுகிறது ஆளுங்கட்சியின் கூடாரம், ஜெயலலிதா கூடாரம். அஞ்சு நடுக்குகிறது கோபாலபுரம் கூடாரம். நடுக்க வெடுக்கிறது தைலாபுரம் கூடாரம். ஏன் ஆட்சி அமைக்கப் போவது மக்கள் நல கூட்டணி. என்பதை பிரகடனம் செய்கிற முதல் கூட்டமாக எடுத்த எடுப்பிலேயே என்றுதான் பிரச்சாரம் தொடக்கம். நேற்றைக்கு கொலைவாளினை எடனா மிகு கொடியோர் செயல் அறவே, புகைவாழ் ஒரு புலியே மிகு குணமேவிய தமிழா என்ற பாரதிதாசனுடைய குரல் ஒலித்த புதுவையில் அர்த்தராத்திரி வேளையிலே என் ஆருயிர் இளவல் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவள்ளி சொல்லால், செயலால், எண்ணத்தால், வாழ்க்கை முறையால் தனக்கென்று ஒரு குடும்ப வாழ்வை கூட அமைத்துக் கொள்ளாமல் 100 ஆண்டுகள் அல்ல, பல 100 ஆண்டுகளாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வைதிக விலங்குகளால் பூட்டப்பட்டு கிடந்து உரிமைகள் பறிக்கப்பட்ட இந்த தலித் சமூகம் அந்த விலங்குகளை உடைத்துக் கொண்டு விடியல் காண்பதற்கு ஏங்கும் வேளையில் டெலிவரர் வழிகாட்டுகின்றவராக கிடைத்திருக்கக்கூடிய என் ஆர்வீர் சகோதரன் விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவனத்தில் கடல் அலைகள் ஓய்வதில்லை, சிறுத்தைகளின் ஆரவாரமும் ஓய்வதில்லை. ஏனென்றால் இது கடலூர், சிறுத்தைகளின் கோட்டம். நான் தன்னந்தனியாகவே ஆயிரக்கணக்கான எதிரிகளை எதிர்த்து வேலும் வாழும் சுழற்றுகின்ற உறுதி படைத்தவன். இப்படிப்பட்ட படையோடு தம்பி பக்கத்தில் இருக்கிற போது ரத்த துளிகளை சிந்தி உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே புரட்சி நடத்திய ஆண்டான் அடிமை என்ற நிலை கிடையாது. வாழ்வில் பீடபூமிகளும் பள்ளத்தாக்குகளும் கிடையாது. ஒடுக்குகின்றவனுக்கு இடம் கிடையாது. ஒடுக்குமுறையினுடைய விலங்குகளை உடைப்பதே, அதற்கு சமட்டி தூக்குவதே எங்களுடைய பணி என்று ரத்த புரட்சிகளை நடத்திய செங்கோடி தோழர்களாம் கம்யூனிஸ்டுகள் பக்கத்திலே இருக்கிற போது திக்குமுக்காடி போயிருக்கிறது தமிழக அரசியல் களம். காவல்துறை நண்பர்களே, உளவு நிறுவனத்தைச் சேர்ந்த அருமை நண்பர்களே, மத்திய அரசின் உளவு பிரிவான ஐபி அமைப்பைச் சேர்ந்த நண்பர்களே, தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷல் பிராஞ்சிலே இருக்கக்கூடிய துப்பறியும் ஒற்றர்களே, இங்கே பல்லாயிரம் பேர் நெருப்பு வெயிலிலே கொதித்து போய் கூடியிருக்கிறார்கள் சபதமேற்க. இதை தெரிவியுங்கள். இந்த கூட்டணி நீடிக்காது என்று சொன்ன பைத்தியக்காரர்களே, கொஞ்சம் இந்த கூட்டணி விலகி செல்லும் என்று சொன்னார்களே, 4 பேர் தனித்தனி பாதைகளை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சபித்தார்களே, கண்களை விசாலமாக திறந்து வைத்துக் கொண்டு தொலைக்காட்சியை பாருங்கள். அதிலும் நேரடியாக இதை கொண்டு போய் சேர்க்கிற புதிய தலைமுறை நேர்களுக்கு அதாவது
ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனே வந்து ரன்களை குவிச்சு தள்ளிட்டான்னா எதிரிக்கு இடமே கிடையாது. இது முதல் கட்டம். இதே இப்படி இருக்கும்னா இனி செல்ல செல்ல ஆளும் ஜெயலலிதா கூட்டத்துக்கு சொல்லுகிறேன், உன் கரன்சி நோட்டு குட்டைகளை குப்பை தொட்டியில போட்டுவிட்டது. இந்த மக்கள் கூட்டணிக்கு ஓட்டு போடுவார்கள். ஏன் தெரியுமா? சிலர் நமக்கு நாமே என்கிறார். உண்மைதான், நமக்குத்தான். தகப்பனுக்கு, மகனுக்கு, மருமகளுக்கு, மகனின் மருமகனுக்கு, நமக்கே நாம். நாங்கள் மக்களுக்காக, நாங்கள் மக்களுக்காக திருமாவளவன், மக்களுக்காக ஜி ராமகிருஷ்ணன், மக்களுக்காக முத்தரசன், மக்களுக்காக அடியேன் வைகோ, மக்கள் நலனுக்காக நாங்கள், மக்கள் கடலிலே நாங்கள். செட்டிங்ஸ் போட்டு ஷூட்டிங்குக்கு கேமராக்களை கொண்டு வந்து 5 லட்சம் ஓட்டலுக்குள்ளே மீனவர்களாக சிலருக்கு வேஷம் தரித்துவிட்டு, ஆட்டோ ஓட்டுநர்களாக சிலருக்கு உடை தரித்துவிட்டு, அவர்களுக்கு மத்தியிலே தன்னை பராக் ஒபாமாவாக கருதி கொண்டு ஒரு ஒலிபெருக்கை கையில் வைத்துக் கொண்டு அப்படி எழுதி வைத்து திரும்ப திரும்ப மனப்பாடம் கூட செய்வதற்கு வக்கில்லாமல், வகை இல்லாமல், பிராணி இல்லாமல் வாசித்து காட்டி, நாங்கள் இது மக்களுக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் நம்புவதற்கு எவரும் ஏமாளி அல்ல. மக்கள் கடலில் இன்றைக்கு இந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். ஊடகங்களே, ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றாகிய ஊடகங்களே, பத்திரிகையாளர்களே, உங்களை அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். இந்த தமிழகத்தினுடைய ஊழியக்காரன் என்ற முறையில் செய்திகளை சொல்லுங்கள். மக்கள் கடலில் மக்கள் கூட்டணி தலைவர்கள், நெருப்பு வெயிலில் கடலூர் தத்தளிக்கிறது, உறுதி கொண்டிருக்கிறது. என்னுடைய அன்புக்குரியவர்களே, இந்த பிரம்மாண்டமான தொடக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 4 கட்சிகளினுடைய நிர்வாகிகளே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆரியூர் தோழர் ஆறுமுகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆரியூர் தோழர் மணிவாசகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் என் இனிய சகோதரர்கள் முல்லை வேந்தன், கதிர்வாணன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தாமரை செல்வன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் திருமார்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆறுயிர் சகோதரர் ரவிக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் என் இனிய தோழர் இரா முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் என் அன்பு தோழர் ஜி ராமகிருஷ்ணன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜே ராமலிங்கம், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், என் எண்ணத்திற்கேற்ப அனைத்து களங்களிலும் படைமுகத்து தலைவராக நிற்கின்ற என் ஆறுயிர் தம்பி மந்தை சத்யா, விடுதலை சிறுத்தைகளினுடைய நிறுவன தலைவர் ஆறுயிர் சகோதரர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட இயக்கங்களின் முன்னோடிகளே, செங்கொடி ஏந்திடும் கம்யூனிஸ்ட் தோழர்களே, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியில் வா என புலியன செயல் செய்ய புறப்பட்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளே, கூற்றுலந்து மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றலதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக பாயும் ஈட்டிக்கும் இவை கொட்டாது மார்பு காட்டும் கூட்டம்தான்
என் ஊனில் உதிரத்தில் நீக்கமர நிறைந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகள் என பாராட்டுகிற வாலிப வேங்கைகளே, நடுநிலையாளர்களே, கடலூர் வாழ் பொதுமக்களே, வாக்காளர் பெருமக்களே, வணக்கம். ஆண்டுதோறும் 395 மில்லிமீட்டர் சராசரி மழை பெய்கிற கடலூர் மாவட்டத்தில் கடந்து போன மாதங்களில் 653 மில்லிமீட்டர் மழை பெய்தும் பெருவெள்ளம் பாய்ந்தும் விசூர் காட்டுப்பாளையத்தை அடியோடு தகர்த்து வீடுகளை மண்ணோடு மண்ணாக்கியும் பிரளயம் புறப்பட்டதை போல வெள்ளம் வந்தும் வீராணம் ஏன் நிரம்பவில்லை, பெருமாள் ஏரி ஏன் நிரம்பவில்லை, பாலாஜா ஏரி ஏன் நிரம்பவில்லை, வெலிங்டன் ஏரி ஏன் நிரம்பவில்லை? அண்ணா திமுகவும் திமுகவும் செய்த ஆக்கிரமிப்புகள், தூர்வாரும் கடமையை தவறி ஆக்கிரமிப்புகள் கட்டப்பட்ட வீடுகள், இதன் விளைவாக அனைத்து தண்ணீரும் கடலுக்கு போய் சேர்ந்து விட்டது. இந்த கடலூரில் திருவந்திபுரத்திலிருந்து தேவனாம்பட்டினம் வரையிலே, கடற்கரை வரையிலே கடில நதிக்கரையின் இருகரைகளையும் தகர்த்து அனைத்து இடங்களிலும் ஆக்கிரமிப்புகளிலே கட்டிடங்களை கட்டி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துரோகம் செய்த கட்சிகள் அண்ணா திமுகவும் திமுகவும். வெள்ள நிவாரணம் வரவில்லை. 1,20,000 ஏக்கர் நிலம், நஞ்சை நிலம், நெல் பயிரிட்ட நிலம் 75% பாழாயிற்று. ஏக்கருக்கு 25,000 நாங்கள் கேட்டோம். ஆனால் ஹெக்டருக்கு 13,500 என்று ஏமாற்றியது. மக்கள் கொதித்து அதுவும் தரப்படவில்லை. தம்பி அழகாக சொன்னார், நிவாரண பணம் எங்கும் கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட கொடுமைகள் நீங்குவதற்கு, ஊழல் ஒழிவதற்கு, எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், லஞ்சம், இந்த கொடுமை அகற்றப்படுவதற்கு, மக்களை ஆட்சி செய்வதற்கு லிங்கன் சொன்னதை போல மக்களால், மக்களுடைய, மக்களுக்காக அரசு என்பதை அமைக்கப் போவது மக்கள் நல கூட்டணி மட்டும்தான். ஊழலாட்சிகளை தூக்கி எறிந்து மது அரக்கனின் கோர பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டு நாம் ஆட்சி அமைப்போம். மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும். லோகாயுக்தா சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம். திரட்டப்பட்ட சொத்துக்கள், ஜெயலலிதா திரட்டிய சொத்துக்கள், கோபாலபுரத்தால் திரட்டிய சொத்துக்கள், அங்கே கொள்ளையடித்த அண்ணா திமுக திமுக மந்திரிமார்கள் அடித்த சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு மக்கள் சொத்துக்கள் ஆக்கப்படும். சமூக நீதி காப்பாற்றப்படும். இந்த உணர்ச்சிகரமான கூட்டத்தை பார்க்கிற போது ஒன்றை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டாபிஷேகத்துக்கு துடிக்கின்ற இளவரசர் என்று அழைக்கப்படுகிற, அவருக்கு கொடுக்கப்படுகிற டைட்டிலுக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது. அதனால் நான் உச்சரிப்பதில்லை. அவர் நேற்றைக்கு முன்தினம் பேசியிருக்கிறார். நான் நேற்றிலிருந்து பத்திரிகையாளர்கள் இதற்கு பதில் என்ன என்று கேட்கிறார்கள். கடலூர் தான் பொருத்தமான இடம் என்பதால் நான் சொல்ல வருகிறேன். இது சிறுத்தைகள் சீறுகிற இடம் என்பதால் இது பொருத்தமான இடம் என்று கருதுகிறேன். மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து விட்டார்களா? ஒரே ஒருவன் தான் இருக்கின்றான் மறுமலர்ச்சி திமுகவிலே, அவன் தான் வைகோ என்று கூறிவிட்டு வைகோவும் திமுகவுக்கு வருவதாக இருந்தால் மன்னிப்பு கொடுத்து எங்கள் தலைவர் சேர்த்துக் கொள்வார், மன்னித்து என்று முன்னாள் துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவாய் மலர்ந்து அருளியிருக்கிறார். நான் அவரை கேட்கிறேன், இந்த நாட்டுக்கு கேடு செய்த உங்களை கேட்கிறேன். காவிரி தீர மக்களை அழிப்பதற்கு மீத்தேன் திட்டத்தில் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு கையெழுத்து போட்டது உங்கள் கரம்தானே? காவிரி தீர மக்களுக்கு வஞ்சகம் செய்தது உங்கள் கரம்தானே? அந்த கையெழுத்து போட்டதற்கு பின்னணி என்ன? வாட் ஆர் த கிக் பேக்ஸ்? என்ன கைமாறியது?
கேட்டீர்கள், இன்று வரை பதில் உண்டா? எனக்கு சொல்ல தெரியாதா? நீங்கள் மறுமலர்ச்சி திமுகவுக்கு வருவதாக இருந்தால் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய தவறுகளை செய்திருந்தால் மன்னிக்கலாம். மன்னிக்கவே முடியாத மாபாதகங்களை உங்கள் தந்தையும் உங்கள் தலைமையும் நீங்களும் செய்த போது எவரும் தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள். எவரும் மன்னிக்க மாட்டார்கள். ஈழத்தமிழர்களை காவு கொடுத்ததை 1,57,000 தமிழர்கள் முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்டதற்கு ஆயுதங்களை அள்ளி வழங்க காரணமாக இருந்த உங்களை மன்னிக்க மாட்டார்கள். என்றாவது ஈழத்தமிழர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசியது உண்டா? தெரியுமா? ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலை பற்றி வாய் திறந்தது உண்டா? ஈழம் என்றால் என்னவென்று தெரியுமா? திராவிட இயக்கத்தின் அடிநாதம் உணர்வீர்களா? நான் இன்னொன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். நான் மத்த கஜங்களை மீது அம்பெய்து விட்டு வந்தவன், மதம் பிடித்து வருகிற யானைகளோடு போராடியவன். எதிரிகள் கூட மன்னிப்பு என்கிற வார்த்தையை சகிக்க மாட்டார்கள். நான் நேருக்கு நேராக மொரார்ஜி தேசாயின் முகத்துக்கு நேராக கடிதத்தை கிழித்தெறிந்தவன். ஏந்தி தாக்கியது கடிதங்களை. இந்திரா காந்தி அம்மையார் புகழேரின் உச்சத்தில் இருந்த போது ஆந்திர அரசு கலைக்கப்பட்டது தனக்கு தெரியாது என்று சொன்னதற்காக அந்த அம்மையாரின் முகத்துக்கு நேராக இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய், தி கிரேட்டஸ்ட் லை ஆஃப் தி செஞ்சுரி என்று கூறியவர். என் தமிழின மக்களை இந்திய ராணுவம் கொன்ற போது என் அருயிர் தம்பி திருமாவளவன் என்னை கொண்டு போய் கூட்டத்தில் பேச வைத்த போது சட்டக்கல்லூரி மாணவனாக கல்லீஸ் விடுதியிலிருந்து என்னை வீட்டுக்கு வந்து அழைத்து சென்று மாணவர்கள் மத்தியில் ஈழத்தில் இந்திய ராணுவம் செய்த கொடுமைகளை பேச அழைத்த போது அந்த காலகட்டத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திய ராணுவம் எங்கள் தமிழர்களை வேட்டையாடுகிறது, இந்திய ராணுவத்தின் கரங்களிலே தமிழர்களின் ரத்தம், ராஜீவ்காந்தியின் கரங்களிலே தமிழர்களின் ரத்தம், எங்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எங்கள் கோயில்கள் உடைக்கப்பட்டன, எங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், தமிழர்களின் பிரேதங்கள் வீதி ஓரங்களிலே நாய் நரிகள் தின்ன கிடக்கின்றன என்று நாடாளுமன்றத்தில் பேசி இந்திய ராணுவத்தை குற்றம் சாட்டிய போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி சொன்னார், ராணுவத்தை பற்றி விமர்சித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்றார். டிசாஸ்டர்ஸ் கான்சிக்வன்சஸ், விபரீதமான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் என்றார். என்ன விளைவுகள் மிஸ்டர் ராஜீவ்காந்தி, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்? என்ன விளைவுகள்? எங்கள் மக்களை இந்திய ராணுவம் கொல்லுகிற போது, எங்கள் மக்கள் மீது இந்திய ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தி நாசப்படுத்துகிற போது, எங்கள் இனத்தை கருவறுக்க இந்திய ராணுவம் துடிக்கிற போது நான் விமர்சிப்பேன், கடுமையாக விமர்சிப்பேன். என்ன அதிகபட்ச தண்டனை நீங்கள் கொடுத்து விட முடியும்? உலகத்தில் அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை தான். அதற்கும் வைகோ சித்தமாக இருக்கிறார் என்று பேசுகிறார். 4/3 பங்கு எம்பிக்கள் சூழ்ந்திருக்க பேசுவார். அச்சம் என் நிழலை கூட தீண்டாது. நான் உங்களை சொல்லி வருகிறேன், வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்பார்ட்டா வீரர்களை போன்ற உறுதியான லட்சியவாதிகளை கொண்ட இயக்கம், சுயநல இயக்கம் அல்ல. ஈழ தமிழர்களை காக்க, தமிழக வாழ்வாதாரங்களை காக்க, முல்லை பெரியாரை காக்க, மீத்தேனை அடித்து நொறுக்கி வெளியேற்ற கெயிலை தடுக்க பாடுபடுகிற இயக்கம், சமூக நீதிக்கு பாடுபடுகிற இயக்கம், தலித் மக்களுக்கும் விடியல் வேண்டும் என்று சொன்னார் அல்ல செயலில் காட்ட துடிக்கிற இயக்கம். நான் தன்னந்தனியனாகவே போராடுவேன். இப்பொழுது தம்பி ஒருவரும் படையாக வந்திருக்கிற போது இனிமேல் வார்த்தைகளை எச்சரிக்கையாக அளந்து பேசுங்கள். இந்த மாபெரும் கூட்டத்தில் வேண்டுகிறேன், உங்கள் உயிர் துடிப்பான பணியை நான் பார்க்கிறேன். அதனால் தான் சொன்னேன், கட்டுப்படுத்தாதீர்கள் இந்த தம்பிகள். இவர்கள்தான் வாக்குச்சாவடிகளிலே போய் பாதைகளில் நிற்பவர்கள். இவர்கள்தான் ஓட்டுக்கு பணம் என்று வருகிற போது அதை தடுப்பதற்கு உயிர் போனாலும் பரவாயில்லை என்று போய் நிற்பவர்கள். இவர்கள்தான் ஏழை தாய்மார்களிடத்தில் ஓட்டு கேட்பவர்கள். நான் காவல்துறையினருக்கு சொல்கிறேன், இத்தனை லட்சம் பேர் திரண்டிருக்கிறார்களே, மதுவின் வாடை எங்காவது தெரிகிறதா? இந்த தம்பிகளை பாராட்டுகிறேன். மது ஒழிப்பை சொல்லக்கூடிய முழு தகுதியோடு எங்கள் கூட்டணி இருக்கிறது. வீதிகளிலே பிரச்சாரம், இங்கே துண்டு பிரசுரங்கள் தடப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் பல பிரதிகளாக அச்சடித்து வீடு வீடாக கொடுங்கள்.
கடை தெருவிலே கொடுங்கள், தெருக்களிலே திண்ணைகளிலே பேசுங்கள், காடு கழனிகளிலே மக்களை சந்தித்து பேசுங்கள், பேருந்து நிலையங்களில் ரயில்வே நிலையங்களில் பேசுங்கள். மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களிக்க கேளுங்கள். நாம் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி உங்களால் வரப்போகிற வெற்றி. மக்கள் நல கூட்டணிக்கு வெற்றியை தேடி தருவீர்கள். மக்கள் நல கூட்டணி இந்த மாவட்டத்தில் 9 தொகுதிகளிலும் ஜெயிக்கும் என்று திருமாவளவன் சொன்னார். நான் அதை வழிமொழிகிறேன், பாராட்டுகிறேன். உணர்ச்சி மயமாக இருக்கிற தம்பிமார்களை, கழக கண்மணிகளை, செங்கொடி தோழர்களை பாராட்டுகிறேன். களத்துக்கு செல்லுவோம். புறப்படட்டும், பட்டாளம் புறப்படட்டும். வெடிக்கட்டும் அதிர்வேத்து போர் முழக்கம். மூடட்டும், ஜனசக்தி திரளட்டும். திரளட்டும், ஜனசக்தி திரளட்டும். பெருவீச்சாய் திரளட்டும். பிரளயத்தின் பெருவீச்சாய் ஜனசக்தி திரளட்டும். பொசுங்கட்டும், ஊழல் பொசுங்கட்டும். அண்ணா திமுக ஊழல் பொசுங்கட்டும், திமுக ஊழல் பொசுங்கட்டும். எரியும் தீக்கதிரால் பொசுங்கட்டும். மலரட்டும், நல்லாட்சி மலரட்டும். தமிழ் மண்ணில் மலரட்டும். மலரட்டும் நல்லாட்சி தமிழ் மண்ணில் மலரட்டும். மலரட்டும் கூட்டாட்சி, கூட்டணி ஆட்சி, மக்கள் அல்ல கூட்டணி ஆட்சி மலரட்டும். ஒலிக்கட்டும் சங்கொலி, 8 திசையும் ஒலிக்கட்டும். ஜெயபேரிகையாக ஒலிக்கட்டும், வெற்றி சங்கொலியாய் ஒலிக்கட்டும். களம் காண்போம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.